ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, எக் கறி தான் செய்ய போகிறோம், முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேருக்காக தான் இப்போ செய்கிறேன். ஸோ அதுக்கு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். முட்டை குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இது பாதி வெந்துருந்துமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மசாலா இப்போ எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து என்னென்ன மசாலா போடுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகணும், மசாலாவோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு செய்கிறனால கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா முட்டை கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டுட்டோன்னா டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும் கைஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிருங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.